அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 உடைய இங்கிலீஷ் மேஜருடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு பின்னக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஹெல்ப் பண்ணோம். ஆல்ரெடி பண்ணாங்க நம்ம தமிழ் மேஜருக்கான கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக 2025 டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 2025 ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் நம்ம கொடுத்துருக்குது பண்ணாங்க ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு. அப்போ நம்ம கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பண்ணாங்க கிளியராக இருக்கும். அதே மாதிரி என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா இங்கிலீஷ் மேஜரை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு மார்க் எவ்வளோ வாங்கியிருக்காங்க பாருங்கள், 124 மார்க் வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பண்ணாங்க டாப் மார்க் பண்ணாங்க 124, செகண்ட் மார்க் பண்ணாங்க 120, செகண்ட் மார்க் 120, அடுத்தது பண்ணாங்க 2 பேர் தேர்ட் மார்க் 117 வாங்கியிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ போஸ்டிங்ஸ் அப்போ போட்டிருக்காங்க 2025 அப்படின்னா மொத்தம் 194 வேக்கன்சி. அதில் பண்ணாக்க 3 பண்ணாக்க பேக்லாக் வேகன்சியில் போயிடுச்சு, அதாவது பண்ணாக்க நாட் அவைலபிள் கேண்டிடேட்ஸு. அப்போ 194 கேண்டிடேட்ஸ் பண்ணாக்க போட்டிருக்காங்க. 194க்கு லீஸ்ட் மார்க் லாஸ்ட்டாக எவ்வளோ பாருங்கள் 72. ஆனால் இந்த 72 வச்சு நம்ம நமக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இது பண்ணாக்க கேட்டகரியில் வரும். எஸ்சி கேட்டகரியில் வரும், கேட்டகரி 2, அதாவது பண்ணாக்கா இதில் பண்ணாக்கா ஹேண்டிகேப்டெல்லாம் வருவாங்க இல்லையா, அந்த கேட்டகரிஸ் வருவாங்க. அப்படி இல்லைனா பண்ணாக்கா இன்னும் வேறு சில கேட்டகரிஸ் எல்லாம் இருக்குது, அதில் வருவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பண்ணாக்கா ஜென்ரல் டர்னு ஃபஸ்ட் மார்க் பண்ணாக்கா 124 ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா பாருங்கள் 25 வரைக்கும் கூட ஜென்ரல் டர்ன் தான். அடுத்தது பண்ணாக்கா 29, இது வரைக்கும் பாருங்கள் 108, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஜென்ரல் டர்னு. ஜென்ரல் டர்ன் அப்படின்றது ஜென்ரலாக இருக்கிறவங்க, அது கீழேயும் ஜென்ரல் டர்ன் இருக்குது. ஆனால் பண்ணாக்கா ஜென்ரல் டர்னில் உமனில் வரவங்க. பாருங்கள் ஜென்ரல் டர்ன் உமன், ஜென்ரல் டர்ன் உமன். இது வரைக்கும் வந்துருச்சு. எவ்வளோ 107 மார்க் வரைக்கும் கிட்டத்தட்ட பண்ணாக்கா 45 வேக்கன்சி பண்ணாக்கா ஜென்ரல் டர்னு 107 கட் ஆஃப். நீங்கள் ஜென்ரல் டர்ன் வரணும் அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் 110 அபோவ் வாங்கினா மட்டும்தான் உங்களால் பண்ணாக்கா போஸ்டிங் வாங்க முடியும். ஏன்னா ஒரு சிலர் பண்ணாக்கா சார் நான் பண்ணாக்கா ஓசி கேட்டகரியில் வரேன் சார், நான் ஜென்ரலில் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஜென்ரலில் வரவங்க பண்ணாக்கா 110க்கு மேலே, நான் சொல்கிறது 110 பண்ணாக்கா மினிமம் தான். அப்போ 110க்கு மேலே நீங்கள் இங்கிலீஷ் மேஜராக இருந்தால் 110க்கு மேலே வாங்கினா மட்டும்தான் உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். அடுத்து பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி 107 ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோன்னா பிசி கேட்டகரிக்கு 105, 104 வரைக்கும் கூட கிடைச்சிருக்கு. 104 பிசி உமனுக்கு பண்ணால் 104. பிசியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பண்ணாக்கா 104 தான் இருக்குது. பிசி உமனுக்கும் 104 தான். அடுத்து பிசி முஸ்லீம் தான் பண்ணாக்கா 103. அப்போது நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணாக்கா 104 இங்கே வந்திருக்கு. அப்போ நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நியர்லி பண்ணாக்கா 108 அபோவ், அதாவது 110 அபோவ் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணாக்கா ஜென்ரல்லே கிடைக்கலாம். அப்படி இல்லைனா பண்ணாக்கா அட்லீஸ்ட் கம்யூனிட்டிலேயாவது கிடைச்சிரும். நெக்ஸ்ட் பண்ணாக்கா எம்பிசி கேட்டகரி. இங்கே நம்ம சொல்லிட்டோம் 104 ஸ்டார்ட் ஆகுது. 103. இங்கே பாருங்கள் பிசி பண்ணால் 103 கூட கிடைச்சிருக்குங்க. அடுத்து எம்பிசி 102, 101. இங்கே பாருங்கள் எம்பிசி 101 வரைக்கும் வந்திருக்கு. இங்கிலீஷ் மேஜருக்கு 101. அது கீழே பண்ணாக்கா எம்பிசி டிஎன்சி உமனுக்கு வரும். சரிங்களா, அது பண்ணாக்கா எவ்வளோ இருக்குன்னா 100 கூட கிடைச்சிருக்கு. எம்பிசி டிஎன்சி 100க்கும் கிடைச்சிருக்கு. 100 இது வரைக்கும் வருது. நமக்கு 100 மார்க்குக்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னாக்கா 100 அப்படின்றது பண்ணாக்கா நான் சொல்கிறது லாஸ்ட் இயர் கட் ஆஃப். இந்த இயர் பண்ணால் கொஷின் பேப்பர் மேபி கொஞ்சம் ஸ்லைட்டாக ஈஸியாக இருக்கலாம், இல்லை ஆடாக இருக்கலாம். ஆடாக இருந்தால் கட் ஆஃப் ரெடியூஸ் ஆகும், ஈஸியாக இருந்தால் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். நீங்களும் பண்ணாக்கா ஒரு 105 அபோவ் வாங்கினீங்க, எம்பிசி டிஎன்சி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணாக்கா போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து எஸ்சி கேட்டகரி பண்ணாக்கா 100 மார்க் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோன்னா எஸ்சி உமன் 98, 97 வரைக்கும் வந்திருக்கு. அடுத்து எஸ்சிஏ
ஸோ அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா 97. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, எம்பிசி டிஎன்சி என்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எம்பிசி டிஎன்சி எஸ்ஜிடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்டகரியில் வருவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பண்ணாக்கா கால்குலேட் பண்ணுவோம் சார். நம்ம வந்து பண்ணாக்கா 105 சொன்னீங்களே சார், ஆனால் இங்கே வந்து 96K கிடச்சிருக்கு அப்படின்னாக்கா அதெல்லாம் கேட்டகரியில் வரவங்களுக்கு. ஸோ கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் வந்து பண்ணாக்கா எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அடுத்து வந்து பண்ணாக்கா இதெல்லாம் வந்து கேட்டகரி. அப்போ நம்ம கேட்டகரி இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ மார்க் அப்படின்னா நியர்லி வந்து பண்ணாக்கா 97 அபோவ். அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பண்ணாக்கா கேட்டகரியில் வரவங்க. சரிங்களா? ஸோ அப்போது நீங்கள் வந்து பண்ணாக்கா அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமில் அட்லீஸ்ட் ஒரு 100 அபோவ் மார்க் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய கேட்டகரி வைஸுக்கு வந்து பண்ணாக்கா நீங்கள் செலக்ட் ஆகலாம். 110க்கு மேலே வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து பண்ணாக்கா ஜென்ரல் கேட்டகரியிலே வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா இங்கிலீஷ் மேஜருக்கான கட் ஆஃப் டீட்டெயில். ஸோ அடுத்த அகாடமிக்கு இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு. சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.